ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு எம்எஸ் ஃபார்மா. ஸோ எம்எஸ் ஃபார்மா அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம நண்பர்கள் ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் ஃபார்மசி. இப்போ நம்மளுடைய கண்ட்ரியில் நைப்பர் இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். டோட்டலி 9 நைப்பர்ஸ் இன் அவர் கண்ட்ரி. அதில் பார்த்தோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 1000 சீட்ஸ் வந்து எவ்ரி இயர் அங்கே வந்து எடுப்பாங்க. அதில் ஜிபேட் குவாலிஃபை ஆகிருக்கணும், அப்படி இல்லைனா யூஜிசி சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமினேஷனில் குவாலிஃபை ஆகிருக்கணும். ஸோ இப்போது லாஸ்ட் அகாடமிக் இயர்லேருந்து நைப்பர் எக்ஸாமினேஷன் எழுதிட்டு அதுக்கப்புறமா கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது நம்மளுடைய ஜிபேட் சர்டிஃபிகேட்ஸ் குவாலிஃபை ஆன டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எம்ஃபார்முக்கும் எம்எஸ் ஃபார்மாவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, எம்ஃபார்மாவை பொறுத்த மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் அகாடமிக்ஸ் இருக்கும், ரிசர்ச் வந்து அதில் செகண்ட் இயரில் இருக்கும். ஆனால் எம்எஸ் ஃபார்மா அதை பொறுத்த மட்டும் முழுக்க ரிசர்ச் அதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு டிகிரி கோர்ஸ். ஸோ இது வந்து எப்படின்னா யூகே யூஎஸ் அந்த ஸ்டாண்டர்டில் வந்து டாபிக்ஸ் சிலபஸ் எல்லாமே ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அக்கார்டிங் டு மை நாலேஜ் இது நம்ம கண்ட்ரி நைப்பரில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? டோட்டல் 27 பிரான்ச்சஸ் இருக்குது எம்எஸ் ஃபார்மாவில். அதில் எனக்கு தெரிஞ்ச பிரான்ச்சஸ் நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் தேவைப்பட்டால் அதை கேதர் பண்ணிக்கலாம். ஃபார்மசூட்டிக்ஸ், ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, ஃபார்மகாலஜி, ஃபார்மகாக்னசி, தென் மெடிசினல் கெமிஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரியல் ஃபார்மசி, ஃபார்மசூட்டிக்கல் டெக்னாலஜி, அப்புறம் ஃபார்மகோ இன்ஃபர்மேட்டிக்ஸு, அடுத்து ஃபொரன்சிக் ஃபார்மசி, அப்புறம் வந்து இதிலே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மசூட்டிக்கல் பயோடெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் ஃபார்மசி, ஃபார்மசூட்டிக்கல் இன்ஜினியரிங், ஃபார்மசூட்டிக்கல் அனாலிசிஸ், ஃபார்மசி ப்ராக்டிஸ், இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஃபார்மகாக்னசி, ஃபார்மசூட்டிக்கல் ரெகுலேட்டரி அஃபேர்ஸு, இதில் வந்து நான் ஒரு 15 பிரான்ச்சஸ் என்னோட நாலேஜுக்கு எட்டின வரைக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இதை பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்தால் நண்பர்களுக்கு அதை பற்றி ஷேர் பண்ணி சொல்லிக் கொடுங்க. கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம். தேங்க்யூ வெரி மச். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.